கதை 5. ஆயா. அம்மாவை பெற்ற அம்மாச்சி காலையிலிருந்து இரவு வரையில் தினசரி ஒரு பூ பூப்பது இருப்பது அபூர்வம். தினசரி ஒரு பூ பூத்தபடி இருப்பது அபூர்வம் என்றால் அவளும் அபூர்வம்தான். காது வளர்ந்து தண்டட்டிகளாக கல்யாண வீடுகளில் நிறைய சாப்பிட்டு காது வளர்ந்து தண்டட்டிகளாக கல்யாண வீடுகளில் நிறைய சாப்பிட்டு வெற்றிலை போட்டு உதட்டில் விரல் மூடி காவி நீர் உமிழ்தல் ஒரு பாகமென்று விழும். அவ்வளவு வலுவும் வீரியமும் மிக்கவள். நேர்மாறாக பிள்ளை மனசு. யார் அழுதாலும் எதற்கென்று கேட்காமல் தானும் அழுவாள். அழுபவளை விட அதிகமாகவும் உண்மையாகவும் அழுவாள். அழுபவளை விட அதிகமாகவும் உண்மையாகவும். கந்தர்வன் கதைகள் தொகுப்பிலிருந்து. ஓர் ஊரில் ஓர் ஆயா இருந்துச்சு. அந்த ஆயா அப்பாவை பெத்த ஆயா. இவன் எப்பவும் ஆயா ஆயான்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் கூட படிக்கிற பையன் இவன்கிட்ட, எங்க வீடு எல்லாம் நாங்க பாட்டின்னு தான் கூப்பிடுவோம், வேலைக்காரங்களை தான் ஆயான்னு சொல்லுவோம்னு சொன்னதை கேட்டு இவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் பணக்கார பையன். அவன் சொன்னா அது சரியாதான் இருக்கும்னு தோணுச்சு. அதற்கப்புறம் ஒரு 2 நாள் இவனும் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சான். இது ஏதோ ஆயாவுக்கு பணக்கார கவுன் போட்ட மாதிரி தோணவே, சரி நம்ம ஆயாவுக்கு பணக்கார தோற்றம் வேணாம், அது ஏழையாகவே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டான். அப்பாவை பெத்த அந்த ஆயாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை வளர்த்தது அந்த ஆயாதான். செக்கச்செவேன்னு அழகா இருக்கும். அழகுலேயே பல அழகு இருக்கு. தீ மாதிரி மிரட்டுகிற அழகு, அருவி மாதிரி பிரமிக்க வைக்கும் அழகு, கடல் மாதிரி கொந்தளிக்கிற அழகுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆயாவோட அழகு மலை மாதிரி அமைதியான அழகு. முதுமையோட கோடுகளும் சேர்ந்து அந்த அழகை ஒரு அற்புதமான ஓவியமாக மாற்றி இருந்தது. அந்த ஆயா சுத்த சைவம். வாரத்தில் 4 நாள் விரதம் இருக்கும். அதனால் வீட்டில் சைவம் சமைக்க மாட்டாங்க. இவன் இப்போ வரைக்கும் அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆயா 13 வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்ததாம். ஆயா 13 வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சாம். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டாரு. அந்த காலத்துல வண்டி கூட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டது. சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமா இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லும். கதை கேட்கறதுன்னா இவனுக்கு அப்படி பிடிக்கும். ஆயா கிட்ட இவன் கேட்ட கதைகள்ல கம்பளம் பறக்கும், மோதிரம் பேசும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி, கிளியோட கழுத்துல இளவரசியோட உயிர் இருக்கும், தெனாலிராமனோட கத்திரிக்காய்க்கு கிரீடம் முளைக்கும். இவன் ஆயா மடியில் படுத்துக்கிட்டே கதை கேட்பான். சமையலறை புகை, பூண்டு, வெங்காயம், விபூதின்னு கலப்படமா ஆயா மேல ஒரு வாசனை அடிக்கும். அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி கதையில் தூங்கிட்டாலும் கனவுக்குள்ள அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனுங்க சின்ன வயசுலயே அம்மா இறந்ததால அந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு. இவன் மேல அப்படி ஒரு பிரியம். டவுனுக்கு போயிட்டு திரும்பும்போது முந்தானையில் மடிச்சு போண்டா வாங்கி வரும். அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும். காது அழுக்கு எடுத்து விடும். விளையாடிட்டு வந்து தூங்கும்போது கால் அமுக்கி விடும். ஒரு முறை இவன் குழந்தையா இருக்கும்போது
வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குட்டையில் விழுந்துட்டான். எல்லோரும் எங்கெங்கோ தேடுறாங்க. அப்போ இவன் தலையில் குடுமி போட்டிருப்பான். இவனோட அம்மா தான் சிவப்பு கலர் ரிப்பன் குட்டைக்கு மேலே தெரியறதை பார்த்து இவனை தண்ணிக்குள்ளே இறங்கி காப்பாற்றினாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது இவனுக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அப்போ இருந்த இவனுக்கு தண்ணியில் கண்டம்னு ஆயா தண்ணி பக்கம் வர விடாது. இவனோட கூட்டாளிங்க கிணத்துல சொட்டாங்கல்லா குதிக்கும்போது இவன் கரையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ரொம்ப நேரமாக இவனை காணோம்னா ஆயா வயல்காட்டில் இருக்கிற கிணறா தேட ஆரம்பிச்சிடும். இவன் கரை மேலே இருக்கிறதை பார்த்த பிறகுதான் அதுக்கு நிம்மதி வரும். ஆயாவோட பயத்தால் இன்னைக்கும் இவன் நீச்சல் கற்றுக்கல. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களில் இருந்து இவன் தள்ளியே இருந்தான். +2 படிக்கும்போது தான் இவனுக்கு பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிளில் போகிற அனுமதியே கிடச்சிச்சு. டியூஷன் எல்லாம் முடித்து ராத்திரி வர்ற வரைக்கும் ஆயா திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கும். இனிமே பஸ்லையே போ, சைக்கிளில் போகாத, பயமாக இருக்குன்னு சொல்லும். முழுக்க கண்ணு முழிச்சு எழுதிக்கிட்டே இருக்காத, உடம்ப பார்த்துக்கோ, பேசாமல் காலேஜ் வாத்தியார் வேலையில் சேர்ந்துரு, ஊர்லேயே இருன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் சிரிச்சுக்கிட்டே பேச்சை மாற்றிடுவான். ஆயாவுக்கு இப்போ 92 வயசு. இப்போவும் ஊருக்கு போனால் அவங்க மடியில் படுப்பான். எதுவும் பேசாமல் இவன் முகத்தை நடுங்குற விரலால் தடவி கொடுத்துட்டே இருக்கும். இவன் அப்படியே தூங்கிடுவான். கனவுக்குள் அது முன்ன சொன்ன கதைகளோட குரல் கேட்கும். இன்னொரு ஆயா இருந்துச்சு. அந்த ஆயா அம்மாவை பெற்ற ஆயா. அந்த ஆயாவுக்கு அழகு இந்த ஆயாவோட அழகு. கிராமத்து கோயிலில் இருக்கிற சில தெய்வங்கள் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான அழகு. இந்த ஆயாவோட மூக்கு தான் இவனோட அம்மாவுக்கும். இவங்க கிட்ட இருந்து இவனுக்கு வந்துருச்சு. இந்த மூக்கால பள்ளிக்கூடத்தில் இவனுக்கு பட்டப்பெயர் ஜப்பான். இந்த ஆயா அந்த ஆயாவுக்கு அப்படியே நேரெதிரி. வீர அசைவம். முழு பரீட்சை லீவுக்கு சென்னைக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போது எல்லாம் ஆயா மண் சட்டியில் மீன் ஆய்வதை வேடிக்கை பார்க்கறது தான் இவனோட பொழுதுபோக்கு. மண் சட்டியில் ஆயா வைக்கிற மீன் குழம்போட ருசியை இன்னைக்கு வரைக்கும் இவன் வேற எங்கேயும் சாப்பிட்டதில்லை. மீன் குழம்பு இல்லை, அது தேன் குழம்பு. வாயான்னு பாசத்தோட கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கரையோட கன்னத்தில் முத்தம் கொடுக்கும். கல்லூரி முடிச்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவன் அந்த ஆயா வீட்டில் தான் இருந்தான். 5 மாமா மாமிங்க, அக்கா, குழந்தைங்கன்னு கூட்டு குடும்பம். ஆலமரம் மாதிரி ஆயாதான் எல்லோரையும் தாங்கி இருந்துச்சு. எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும்போது இவனை சாமி படத்துக்கு முன்னாடி நினச்சி விபூதி பூசிவிடும். இவன் காலில் விழுவான். சுருக்கு பையில இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுக்கும். பார்த்து செலவு பண்ணியா, பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கும். அந்த 10 ரூபாய் பல லட்சம் ரூபாயா இவன் நினச்சிப்பான். செலவே பண்ண மாட்டான். அந்த ஆயா கொஞ்சம் வைராக்கியமான ஆயா. அப்படி வைராக்கியமாக இருந்ததால தான் தனியாளாக நின்று இத்தனை பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. ஆயாவை கேட்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க.
அப்படி ஒரு பயம் கலந்த மரியாதை. இவன் ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சிட்டு இருப்பான். இவன் காப்காவை படிக்கிறானா, கம்யூனிஸ்டை படிக்கிறானா, சுந்தர ராமசாமியை படிக்கிறானா, சில்லியா பிளாத்தை படிக்கிறானா, எதுவும் ஆயாவுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பேரன் படிச்சுக்கிட்டு இருக்கான். நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நினைப்பு. பரீட்சைக்கு படிக்கிறவனுக்கு குடிக்கிற மாதிரி அதுவும் கூடவே முழிச்சிட்டு இருந்து டீ போட்டு கொடுக்கும். காலையில் எல்லோரும் பள்ளி கல்லூரி வேலைக்கு போன பிறகு இவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். யாராவது சத்தமாக பேசுனா பேரன் படிச்சிட்டு தூங்குறான், மௌனம், மெல்ல பேசுங்கடின்னு விரட்டி விடும். 15 வருஷத்துக்கு முன்னால் இவனோட கவிதை புஸ்தகத்தை பாரதிராசா வெளியிட்டாரு. பாலுமகேந்திரா பெரியார் தான் பாரதி புத்திரன்னு நிறைய பெரியவங்க பேசினாங்க. புத்தக பிரதியை பாரதிராசா கிட்ட மேடை ஏறி வாங்கின ஆயா, அவரு காதுல ஏதோ சொல்ல அவர் பேச வரும்போது, அந்த கவிஞனோட பாட்டி என் காதுல என் பேரன் தான், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பத்தா ஞாபகம் வந்துருச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிகழ்ச்சியே நெகிழ்ச்சியாக மாறிடுச்சு. இவன் மேலே அதுக்கு அப்படி ஒரு அக்கறை. அந்த அக்கறை சில சமயங்களில் வேற மாதிரி முடியும். ஒரு முறை இவனை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் வீட்டுக்கு வந்தார். இவன் இதுவரை எழுதிய பாடல்கள், இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிற பாடல்கள்னு எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அவர் கிளம்பி போனதும் ஆயா இவன்கிட்ட வந்து, இவரு கூட பழகாத, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போக வந்திருக்காருன்னு சொல்லிச்சு. இவன், இல்லை ஆயா, அது அவரோட தொழிலே, அவர் பத்திரிகை நிருபர்னு சொன்னான். உடனே, இப்படி வெள்ளந்தியா இருக்காத, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு. அதுக்கு மேலே புரிய வைக்க முடியாம இவனும் சரின்னு தலையாட்டினான். அந்த ஆயாவுடன் தன்னோட 10ஆம் கிளாஸ் லீவுல இந்தியா முழுக்க 48 நாள் பேருந்துல டூர் போனது இவனால் மறக்கவே முடியாது. இப்போ நினச்சி பார்த்தா கங்கையில் தொடங்கி கோதாவரி வரை இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியையும் நீச்சல் தெரியாமலே இவன் இறங்கி குளிச்சிருக்கான். எல்லா நதியிலையும் நீச்சல் தெரியாமலே இவன் இறங்கி குளிச்சிருக்கான். அந்த ஆயா கிட்ட இருந்த பயத்தை இந்த ஆயா கிட்ட இருந்த தைரியத்தையும் இவன் மாற்றி மாற்றி கற்றுக்கிட்டான். இவன் தலை வழியா பிறக்காம கால் வழியா பிறந்ததால அடிக்கடி அந்த ஆயாவுக்கு காலால் சுளுக்கு எடுத்து விடுவான். இப்பவும் எப்பவாவது காலை உதறும்போது எல்லாம் இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அந்த ஆயாவை பார்க்கும்போது எல்லாம் இவனுக்கு அப்படியே வயசான அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாளா அந்த ஆயாவுக்கும் இவனுக்கும் மனஸ்தாபம். மனசுக்குள்ள இருந்தா மனஸ்தாபம்னு இருக்கத்தானே செய்யும். சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் இவனை பார்த்ததும் ஆயா அழ தொடங்கிடுச்சு. இவனும் கண்ணு கலங்கி பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். ஆயா இவன்கிட்ட பேசலை. உன் பேரனுக்கு உன்கிட்ட சண்டை போட உரிமை இல்லையான்னு கேட்டான். அப்படியே இவன் கையை பிடிச்சி அணைச்சிக்கிச்சு. அந்த அணைப்புல இவன் அம்மாவை பார்த்தான். அவங்க அம்மாவை பார்த்தான். தலைமுறைக்கு முந்திய ஆதி தாயை பார்த்தான்.